இருந்தார். அவர்கள் மான்களை வேட்டையாடச் செல்வதற்கு முன் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆபத்து வந்தது. வெள்ளை சிங்கங்கள் அவர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த அவர்கள் முன் வந்தன. அவர்களை பார்த்து டக்கா மறைந்தார். அவரது அம்மாவும் இதை கவனிக்கிறார். அந்த வெள்ளை சிங்கங்கள் தங்கள் பகுதியில் உள்ள மானை தாக்கத் தொடங்கியதும் டக்காவின் அம்மா அவர்களுக்கு முன்னால் வந்தார். அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது மற்றும் அவரது அம்மாவை காப்பாற்ற முஃபாசா அந்த வெள்ளை சிங்கங்களுடன் சண்டையிடத் தொடங்கினார். இருவருக்குமே கடுப்பாக இருந்தது அவன் மட்டும்தான். அவர் ஒரு சிங்கத்தை பிடித்துக் கொன்றார். அவரது துணையின் மரணத்திற்குப் பிறகு இரண்டாவது வெள்ளை சிங்கம் பலவீனமடைந்து அங்கிருந்து வெளியேறியது. அதன் பிறகு முஃபாசா தனது அம்மாவுடன் திரும்பி வந்தார். இங்கு வந்த பிறகு தக்காவும் முஃபாசாவின் அம்மாவும் தங்கள் சிங்க ராஜாவிடம் முஃபாசா இல்லாவிட்டால் இன்று என் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது என்று கூறினார். முஃபாசா இவ்வளவு சக்தி வாய்ந்த சிங்கங்களுடன் தனியாக போரிட்டு என் உயிரை காப்பாற்றினார். இம்முறை முஃபாசாவை நைசாக கூப்பிட்ட ராஜா, உனக்கு நான் என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். என் மனைவியின் உயிரை காப்பாற்றினாய்.